வணக்கம் நண்பர்களே. சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம்னு சொல்லும் போதே உங்களுக்கு சந்திரனும் மங்களமான செவ்வாயும் ரெண்டு சேர்ந்து இருந்தால் தான் இந்த சந்திரமங்கல யோகம் வரும். சந்திரமங்கல யோகம் பார்த்தீங்கன்னா, ஒரு சந்திரனும் செவ்வாயும் கூடி லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த யோகம் உண்டு. அந்த திசை வரும்போது அது நடக்கும். பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் சந்திரனை செவ்வாய் பார்க்கணும். எங்கிருந்து பார்த்தாலும் சரி, சந்திரனை அந்த செவ்வாய் பார்த்ததுனாலும் அந்த சந்திரமங்கல யோகத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது இல்லாமல் செவ்வாயும் சந்திரனும் ரெண்டும் ஒரே சாரம் வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் இருக்குன்னு வைங்க. சுக்கிரனோட சாரத்தில் பரணியில் சந்திரன் இருக்குன்னு வைங்க. அது பூரத்துலேயோ பூராடத்துலேயோ பூராடத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. ரெண்டும் ஒரே சாரம் வாங்கி அந்த சுக்கிரன் எங்கே இருந்தாலும் அந்த சந்திரமங்கல யோகம் நடக்கும். அப்படி இல்லைனாலும் லக்னாதிபதி அப்படிங்கிற அந்த லக்னத்தோட சாரத்தில் அந்த சந்திரனும் செவ்வாயும் எங்கிருந்து ஒரே சாரம் பெற்றாலும் அந்த யோகம் நடக்கும். அது இல்லாமல் 4ஆம் இடத்த அதிபதியான கிரகத்தோட சாரத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் சாரம் வாங்கினாலும் ஒரே சாரம் வாங்கினாலும் அந்த சந்திரமங்கல யோகம் நடக்கும். அதனால் சந்திரனும் செவ்வாயும் கூடி இருந்தால் தான் அந்த சந்திரமங்கல யோகம் நடக்கும். பெரிய வீடு, மனை, வாகனம் அப்படின்னு பெரிய செல்வ நிலபுலமெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் இருக்கும். அப்போ தான் அப்படி ஒரு பெரிய இடத்த வாங்க முடியும். இப்போ சந்திரனும் செவ்வாயும் கூடியிருந்தால் மட்டும் இல்லை, சூட்சமமாகவும் இந்த மாதிரி கால்குலேஷன்லேயும் இருக்கும். சில பேர் நினைப்பாங்க அவனுக்கு சந்திரமங்கல யோகமே இல்லை, ஆனால் அவன் எப்படி தான் வாங்கினான் அப்படின்னு தோணும். நமக்கு இருக்குது, நம்ம வாங்க முடியலன்னு தோணும். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சந்திரன் செவ்வாயும் கூடித்தான் இருக்கும். சந்திரன் செவ்வாயும் கூடி இருந்தாலும் சந்திரனோ 10ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோ நீசம் அடைஞ்சிட்டா இந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யாது. புரியுதா? இதுதான் சந்திரமங்கல யோகத்தோட சூட்சமம். இப்போ உங்களுக்கும் சந்திரமங்கல யோகம் இருந்ததுன்னா உங்களுக்கும் அந்த திசைகள் வரும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். நன்றி.